நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை இன்றைய பார்க்கலாம். எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா எங்க கதை பெரிய கதை. ஏன்னா காவேரியை கடலாழம் கண்டவனும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற முல்லை பெரியார் பிரச்சனை அதே மாதிரி ஒரு சின்ன 5-15 மரத்துல மரத்தை மதித்தது யானைன்னு மாதிரி 5-15 மரங்கள் பேபி டேமை கட்ட விட்டாம தடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெண்ணார் சிஸ்டம் மாதிரி இருக்கும் உனக்கு இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்க செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கேட்டுக்கிட்டாரு. அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்கு. அச்சா ஹிந்தியில தான் பேசுறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஒய்ஸ் கர்நாடகா, அவரு ஹிந்தி. பீகார்கார் ஒருத்தர் அவரு ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி பட் இருந்தாலும் எங்க செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் தோடு சளி பிடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. எவ்வளவு தூரம் பாஞ்சி இருக்கும்ன்றத போக போக தெரியும். ஆனா அப்ப நான் சொல்லிட்டேன், சார் இது ஒரே நாள்ல கத்துக்கிற சமாச்சாரம் இல்லை, இன்னைக்கே உங்களை போட்டு நாங்க கதைக்கிறேன். இது ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் வருவோம். இப்போ நீங்க கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்றக்கான சொன்னாவே நீங்க மயங்கிடுவீங்க. அதனால தண்ணி வந்தாலும் இப்போ டெம்பரரி ரிலீஃப் நாங்கள் விட்டுறோம். மற்றபடி இருக்கிற சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு வந்துடும். கர்நாடகாவில் இப்போ காவிரியில தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மாசம் நீங்க அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு ஆணையத்துல கோரிக்கை வைக்கிறீங்க, நீர் இதுல குழுல கோரிக்கை வைக்கிறீங்க. அது தொடர்ந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதமும் இப்படியே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து தண்ணியை தொடர்ந்து எடுக்கணும்ன்ற கோரிக்கை நான் சொன்னேன். இதுவரையில் ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு எந்த ஆண்டும் கரெக்டா அதுல போட்டு கொடுத்துக்கிற ஷெட்யூல் பிரகாரம் தண்ணியை கொடுத்ததே கிடையாது. நாங்க வாங்கினது கிடையாது. 2 மாசத்துக்கு தண்ணி வந்தா விடுவாங்க, 3 நாளுக்கு விடுவாங்க, இப்படிதான் பண்ணிட்டு. இதனால இது கிரானிக் ப்ராப்ளம். இன்னைக்கு சந்திப்புல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சோமனா வெளிநடப்பு செஞ்சாரா இல்ல பாதியில போனாரா? அவரே சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன யோதனை சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நீங்க உங்களுடைய நண்பர் தான் அங்கே சித்தராமையா இருக்காரு, அதனால அங்கே பார்த்து சேர்த்துடலாமே. நான் சொன்னேன் அவருக்கு புரிய தெரியல. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு. முல்லை பெரியார் விவகாரம் பல்வேறு தடவை உச்சநீதிமன்றத்திலே நம்ம கோரிக்கை வச்சிட்டோம், அவங்களும் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பராமரிப்பு பணிகளுக்கு அதாம்மா அவருக்கு மட்டும் கொஞ்சம் கிளீனா சொன்னோம். அது முதல்ல ஏவி தாமஸ் இருக்கிற காலத்தில் சொல்லி 3 திட்டம் போட்டு கொடுத்தார். எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர், லாங் டேர்ம் மெஷர்னு. அது வரலையும் 130 வைங்க, அப்புறம் 142 வாங்க, 150 வாங்கினாங்க. நாங்க வந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்லயும் 150 நிறுத்திங்க. ஆனா அணையை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அணையை பலப்படுத்துகிற பொழுது பேபி டேம் இருக்கு. அந்த பேபி டேம் பண்ணாதான் அணையை பலப்படுத்த முழுது ஆகும். ஆகியனால அதை வரலான் பண்ணா அதுக்கு முன்னால 10 மரங்கள் இருக்கு, காட்டில் இருக்கிற மரங்கள். அந்த மரங்களை நாங்க வெட்ட முடியாது, ஃபாரஸ்ட். அதுவும் அந்த கேரளா அது அவங்க வெட்டமா இருக்காங்க. சரி, அது வெட்டாம இருக்காங்க. அது கூட இடையில இருந்து ரிப்பேர் நடக்கிறோம். இப்ப கூட அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்பேர் எல்லாம் பண்ணணும். அங்க ரிப்பேர் பண்றதுக்கு வண்டி எடுத்து போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, போட்ல போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி அது ஒரு பெரிய கணக்குன்னா அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியா சொல்லிட்டு வந்துட்டோம். கர்நாடகம் தொடர்ந்து நாங்க கெட்டியே ஆகும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. நம்ம கட்ட கூடாதுன்றோம். இன்னைக்கும் நீங்க போகும்போது மேகதாது அணை பத்தி சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அமைச்சர், ஒரு துணை இணை அமைச்சர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். அந்த சமயத்துல கர்நாடகாவுக்கு தான் அவரு சப்போர்ட் பண்ணுவாரு. எங்களுக்கு அது வரல. பர்மாவே அந்தங்க தோன்றி கர்நாடக கட்டுறதுனாலும்
நாங்கள் எதிர்த்தே தீர்வோம். அமைச்சர் என்ன சொல்றாரு மேகதாது அணை பத்தி நீங்க பேசும்போது அமைச்சர் ஒரு வாட்டி இல்லை சார், என்ன சொல்ல புரியல சார், என்ன சொல்ல சொல்லிடுறேன். அதுக்கு மேல அது விட்டுருக்க முடியும் சார். இப்ப அடுத்த விசிட் துரைமுருகன் சார் துணைந்து தலைவரை பார்க்கலாமா? இப்போ வெங்கட்ராமச்சாரியா அதாவது கேரளா முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கிறார். ஸோ இந்த முறை இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பாரா யாரு? முதலமைச்சர் ஆட்டம். அதுதான் நான் ரொம்ப பேர் நினைக்கிறீங்க. கர்நாடகா இல்லம்மா சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. ஏன் சார் உங்களுடைய பார்ட்னர் தான் ஒரே கட்சி பேசி வைக்கணும். பேசி பேசி 36 தரமோ 38 தரமோ நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ பிபிசி எனக்காக இன்னொரு தரம் பேசுங்கன்னு இங்கே பேச வச்சு அப்பவும் முடியாம இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அப்டேவிட் போட்ட பிரகாரம் தான் ட்ரிபிள் அமைக்க கொடுத்தாங்க. ஆகியதால் தான் நாங்கள் இப்போ பேச போனோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை நான் கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு க்ளோஸ் ஆயிடுது. பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல, அதே சமயத்துல ஒரு நீதிமன்றங்கள் மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு சட்டப்படி அதான் எடுப்போம், சட்டப்படியாக எடுப்போம். குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் கேட்டுருக்கோம். சரி, எவ்வளவு கேட்டிருக்கோம்? அது வந்து 6000 கோடி பட்ஜெட் சார். நம்ம 240 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணிருக்கோம். நீங்க நிதி உதவி மத்திய அரசு கொடுங்கன்னு கேட்டோம். 600 கோடி திட்டத்தில் 250 கோடி நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி நீ கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பதில் ஒன்றும் இல்லை. நானும் வந்து இன்னைக்கு அவங்கள போட்டு அதில் போராட விரும்பலை. புதிய அமைச்சருடன் நடந்த இந்த சந்திப்பு திருப்திகரமா திருப்திகரமாக சொல்ல முடியாது. கட்சிக்காக பேசிட்டு வந்தோம். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.